அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழின் உண்மையான கலை வடிவம் நாடகமாகும். உயிர்களிடத்தில் அன்பு, தூய்மையான நெஞ்சு, தெய்வ பக்தி, உயர்ந்த எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாடகத்தின் வழியாக கற்கிறோம். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. இன்று நாம் காணப்போகும் நாடகம் நம் நாட்டில் நடக்கும் முக்கியமான 3 பிரச்சனைகளை மையப்படுத்தி காட்சிப்படுத்தப்பட உள்ளது. மாணவர்கள் மிக அழகாக இந்த நாடகத்தை அரங்கேற்ற இருக்கின்றனர். எனவே இந்த நாடகம் நகைச்சுவையோடு தொடர்ந்து பிரச்சனைக்கான தீர்வுகளையும் வழங்க இருக்கிறது. இந்த நாடகத்தின் பெயர் ஆஹா அருமையான தீர்ப்பு. நாடகம் தொடங்குகிறது. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்திலக ராஜ கம்பீர 25வது புலிகேசி வரார் வரார் வரார். மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையில் உறக்கம். உன்னால் வேலை செய்பவர் கூட கெட்டு போவாரடா. கிளப்புங்கள். ஆஹா ஓஹோ அருமை அருமை. மன்னிக்க வேண்டும் மன்னா, தூசு. என்னது ஜூஸா? இல்லை மன்னா, தூசு. மறுபடியும் எடுத்து விடாதேடா, மன்னர் பாவம். சரி சரி, அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் 3 பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. தலை விரித்து ஆடினால் என்ன, சீவி கட்டிவிட வேண்டியதுதானே. அப்படி என்ன 3 பிரச்சனைகள்? வணக்கம் மன்னா. முதலாவது, கைபேசிக்கு நம் நாட்டின் குழந்தைகள் அடிமையாகிவிட்டார்கள். பிறகு மன்னா, இரண்டாவது விவசாயம். அடுத்து அரசே, மூன்றாவதாக பெண்கள் வன்கொடுமை. என்ன, நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? இதுவரை என் காதிற்கு எட்டவில்லையே. யார் செய்த தவறு? சரி, முதலாவதாக கைபேசிக்கு குழந்தைகள் அடிமையாவதை தடுக்க கூறும் உங்கள் கருத்தை. மன்னா, குழந்தைகள் கைபேசியை பார்க்காமல் இருக்க தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைத்தால் என்ன? அப்படியே உன்னை தூக்கி எறிந்தால் என்ன? மன்னா, பள்ளியில் வீட்டு பாடங்களை அதிகமாக கொடுக்க சொன்னால் என்ன? வாயை மூடும் மங்குனி அமைச்சரே, நம் ஆசிரியர்களின் காதில் விழுந்துவிடப் போகிறது. அமைச்சரே, தங்களின் கருத்து? மன்னா, அது என்ன அமைச்சரே, தூ தூ என்று துதிப்பாடுகிறேன். உட்காரும். ஆஹா ஓஹோ அருமை அருமை. நிறுத்துங்கள் லகுட பாண்டிகளே. யார் அங்கே? யாரடா அங்கே? வணக்கம் மன்னா. நம் நாட்டு தலைமை மந்திரியை அழைத்து வாருங்கள். வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்தது நோக்கம்? தலைமை மந்திரியே, நம் நாட்டில் குழந்தைகள் அதிகமாக கைபேசிகளுக்கு அடிமையாகி வருகின்றனர். அதை தடுக்க உங்களின் யோசனை என்ன? மன்னா, முதலாவதாக பெற்றோர்கள் கைபேசியின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? நீர் என் அமைச்சர் அல்லவா, சற்றே சிந்திக்க வேண்டிய யோசனை. இப்படி செய்தால் என்ன? எப்படி? மாதந்தோறும் குழந்தைகளின் வயதிற்கு ஏற்றவாறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவோம். அதற்கு தினமும் திடலில் பயிற்சியும் அளிப்போம். அதில் வெற்றி பெறுவோருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என அறிவிப்போம். ஆஹா ஓஹோ அருமை அருமை. மன்னா மன்னா, நம் நாட்டில் மழைப்பொழிவு இல்லாததால் எல்லாம் வறண்டு உணவுக்கே வழி இல்லாமல் தவிக்கின்றோம் மன்னா. என்ன, நம் நாட்டில் விவசாயிகள் பட்டினியா? இது என் ஆட்சிக்கல்லவா அவமானம். அமைச்சர்களே, விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு. எனவே நம் விவசாயிகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அழைத்து வாருங்கள் தென்னாலிராமனை. மன்னா, ஏன் தெனாலிராமன்? எங்கள் கருத்தை கேட்கலாமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு புலமை? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா?
ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியாக விடை கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்தவர் என ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் மன்னா. யார் அங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. ஆகட்டும் மன்னா. வருக வருக தெனாலிராமா. வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? தெனாலிராமா, உன் புலமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்கிறேன். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் நீர் புலமை உள்ளவர் என அறிவிக்கலாம். அப்படியே ஆகட்டும் மன்னா. சரி, கேள்விக்குள் போகலாமா? அமைச்சர்களே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் அறிவும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராமல் இருக்க வேண்டியது வறுமையும் நோயும், செய்யக்கூடாதது வஞ்சனையும் துரோகமும், செய்யக்கூடியது தானமும் தர்மமும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் கணினியும், பார்க்கக்கூடியது பள்ளி பேருந்தும் நேரமும், அறிவுக்கு கல்வி, பள்ளிக்கு ஜேஎஸ் குளோபல் வித்யா மந்திர். ஆஹா, அருமை அருமை தெனாலிராமா. நன்றி மன்னா. நம் நாட்டில் விவசாயிகள் பட்டினியால் வாடுகிறார்கள். அதை போக்க ஏதாவது வழிகள் கூறுகளேன். மன்னரே, விவசாயிகள் மிக முக்கியமானவர்கள். அவர்களை பாதுகாக்க பல வழிகள் உள்ளன. 1. நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும். 2. ஏரி குளங்களை பராமரிக்க வேண்டும். 3. கடன்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். 4. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவர்களே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். 5. மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். 6. படித்தவர்கள் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும். இதை செய்தால் விவசாயமும் விவசாயிகள் வாழ்வும் செழிக்கும் மன்னா. ஆகட்டும் தெனாலிராமா. அமைச்சர்களே, தெனாலிராமன் கூறியது போல் விவசாயிகளுக்கு அத்தனையும் வழங்கிவிடுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னா மன்னா, வெகு நேரமாக என்னை இருவர் பின்தொடர்ந்து வருகின்றனர். என்னை காப்பாற்றுங்கள் மன்னா. யார் அங்கே? யார் இந்த பெண்ணை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று பாருங்கள். ஆகட்டும் மன்னா. தற்போதைய நாட்களில் இது போன்ற செய்திகள் கேட்கும்போது என் மனம் மிகவும் வருத்தம் கொள்கிறது. இதை தீர்க்க வழிகள் தான் என்ன? அரசே, பெண்களுக்கு ஓடுவதற்கு பயிற்சி அளித்தால் என்ன? அப்படி பயிற்சி அளித்தால் கயவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அல்லவா? அப்படியே ஓடிவிடு. மன்னா, பெண்களை வீட்டினுள் வைத்து பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னையும் பூட்டி வைத்தால் என்ன? அமைச்சரே, தங்களின் கருத்து? மன்னா, அது அதாவது அமைச்சர்களே, பெண்கள் நம் நாட்டின் கண்கள். தெய்வமாக போற்றி மதிக்கக்கூடியவர்கள். அத்தகைய பெண்கள் வாழும் நாட்டில் பெண்களுக்கு இத்தனை கொடுமைகளா? மன்னா, பெண்கள் மட்டுமில்லை, குழந்தைகள் முதல் முது பெண்கள் வரை அனைவரும் சில கயவர்களால் கொடுமைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். எங்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படுகிறதோ அங்குதான் தவறுகள் குறையும். மன்னா, பெண்களின் மீதும் குழந்தைகள் மீதும் கை வைப்பவர்களின் விரல்களை நீக்கிவிட வேண்டும். அமைச்சரே, பெண்களின் மீது கை வைப்பவர்களுக்கு நீக்க வேண்டிய விரல்களை அல்ல, தலையை. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம்.